ஹலோ லோலி கைஸ் சொனிகானுடையல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கிரன்ச்சி ரோல் இந்தியா எக்கச்சக்கமான அனிமீஸை மே அண்ட் ஜூன் மந்த்துக்கு ஷெடியூல் போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் இன்னும் கொஞ்சம் அனிமீஸை தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. ஸோ இன்னைக்கானுடையல எந்தெந்த அனிமீஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எந்தெந்த அனிமீஸ் அப்கமிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதை தான் கைஸ் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கானுடைய ரொம்பவே நல்லாவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க கைஸ் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அனிமி ப்ளூ லாக் அனிமி தாங்க. அண்ட் கன்ஃபார்ம் ஸோ ஒரு அனிமி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த அனிமி டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ரிலீஸ் ஆன அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேட்டிங்ஸ் வாங்கி டாப்லேயே வந்துச்சு. எல்லா பக்கமும் இந்த அனிமியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட் அனிமி தான். ஆக்சுவலாக ஹைக்குக்கு அப்புறமா இந்த அனிமியை கூட பயங்கரமாக வச்சு பேசுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அனிமி. இப்போதைக்கு சீசன் 1 தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 அப்கமிங் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா நம்ம கிரன்ச்சி ரோல் இந்தியா டப் பண்ணிட்டாங்க. ரிஜினல் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12ங்க, அதாவது கம்மிங் வெட்னஸ்டே தான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சீசன் 1 இருக்கிற எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாக்கர் பேஸ்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தாங்க. ரொம்பவே சூப்பரான அனிமியும் கூட. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஹைக்கூ மாதிரி தான், பட் இதில் ஹைக்கூ டோர்னமெண்ட் அது இதுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அனிமியை முழுக்க முழுக்க புஷ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதனாலனே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ கூட மூவி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சாக்கர் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ் அனிமி. பட் இருந்தாலும் ஹைக்கூ மாதிரி டோர்னமெண்ட் ட்ராக்கில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ராக்கில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனாலனே ஃபேன்ஸுங்கிறது இருக்க தான் செய்கிறாங்க. சீசன் 2க்கு வெயிட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கம்மிங் வெட்னஸ்டே ஜூன் 12th ரிலீஸ் ஆகுது. அண்ட் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டோன். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த அனிமி மற்ற அனிமிஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டோரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் எந்த மாதிரி ஸ்டோரினா ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட் மூலயமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கருத்தலைகளாக மாறிடுவாங்க, ஸ்டோன்ஸாக மாறிடுவாங்க. பட் ஒருத்தவன் மட்டும் மாற மாட்டான். அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோங்க. அண்ட் அவன் எப்படி ஸோ மற்ற ஸ்டோன்ஸாக மாறினவங்கள திரும்ப ஹியூமன்ஸாக மாற்றுறான் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டோரியாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவனை மாரியே இன்னும் ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸாக மாற மாட்டாங்க. அண்ட் அவன்லாம் எப்படி இவங்க கூட சேர்ந்து ஸோ மற்றவங்களை எப்படி மனுஷங்களை மாற்றுறாங்க, அந்த சொல்யூஷனை தேடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்டோரி அனிமியாக கொண்டு வந்திருப்பாங்க. பட் நான் அனிமி பார்த்ததில்ல, பட் கான்செப்ட் எனக்கு தெரியுங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். அண்ட் இந்த அனிமி உண்மையிலேயே ஸ்டோரி செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ தமிழ் லெவலில் வந்துருச்சா, ஸோ இப்போ யார் வேணால் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ ஆல்ரெடி தமிழில் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்டில் இதோட டப்பிங் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். அதை பொறுத்து தான் சப்போஸ் தமிழில் யாராவது ட்ரை பண்ணலான்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்க பார்த்தவங்க. அண்ட் இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா மேஷியல் மேஜிக் அண்டு மேஸ்கில்ஸ் 2023 வந்த அனிமி. இந்த அனிமி ரிலீஸ் ஆன அப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த அனிமிக்கு ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருந்ததுங்க. இதுவும் கொஞ்சம் ஐகானிக் கான்செப்ட், கொஞ்சம் புதுசாக இருந்தது கான்செப்ட் கேட்குறதுக்கே. அண்ட் அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இந்த அனிமி நல்லாவே பார்க்க ஆரம்பித்தாங்க. ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அண்ட் இப்போ இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் இந்தியா டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 22 பார்த்தீங்கன்னா இந்த அனிமியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ஆக்சுவலாக எத்தனை எபிசோட்ஸ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஐ திங்க் ஃபஸ்ட்டு சீசன் தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் பார்க்காதவங்க தாராளமாக பார்க்கலாம். இடையில கூட பார்த்தேன் இன்ஸ்டா ரீல்ஸில் அங்கங்கே வந்து போய்கிட்டு இருந்தது. சப்போஸ் தமிழில் யாராவது பார்த்துருந்தா அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. அண்ட் டைட்டில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மேஜிக் அண்ட் மஸ்கில்ஸுங்கிறது கொஞ்சம் மெயின் கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில். பட் எனக்கு கான்செப்ட்டும் பெருசாக தெரியல. அண்ட் அனிமியை பார்த்ததும் இல்லை, அதை வச்சு சொல்கிறேன். அண்ட் பட் கன்ஃபார்மாக நல்ல அனிமியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு ரேட்டிங்ஸுங்கிறது கொஞ்சம் நல்ல டீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பார்க்காதவங்க பாருங்கள். சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அனிமி கான்செப்டை சொல்லுங்கள். அண்ட் எந்த அளவுக்கு சூப்பரான அனிமி அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு முதல்ல தெரிஞ்சுப்போம். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் ரேடியன்ட் சீசன் 2. ஆக்சுவலாக இதோட சீசன் 1 ரிலீஸ் ஆகிற டைம்லேயே சொல்லியிருந்தேன். சீசன் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு சீசன் 2 இருக்குது. சப்போஸ் அது அதுக்கப்புறமா தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 26, அதாவது இந்த மந்தோட எண்டில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு அனிமினா பார்த்தீங்கன்னா அது இந்த அனிமி தாங்க. ஸோ இந்த அனிமியோட கான்செப்ட்
மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சீசன் 1 வரை தமிழில் இருக்கா. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கேம் பேஸ்டு ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஸ்டோரிங்க. அதோட கான்செப்ட்டுங்கிறது ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானே பார்த்ததில்ல. பட் இருந்தாலும் ஒரு செம்மையான அனிமின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்கலாம். ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரிங்கிறனால கன்ஃபார்ம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. செம்மையாக தான் இருக்கும். இதோட சீசன் 3 வேறு கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லி பேச்சுகள் அடிப்படுது. ஸோ கண்டிப்பாக அது வந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணுவாங்க. ஸோ சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 26 ரிலீஸ் ஆக போகுது. சப்போஸ் சீசன் 2க்கு முன்னாடி சீசன் 1 யாரும் பார்க்காம இருந்தால் அதை பார்த்துட்டிங்கன்னா சீசன் 2 வரும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த அனிமையை தமிழில் பார்க்குறதுக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த அனிமைக்காக வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் 26 ரேடியன்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுங்க. இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம். அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஜூன் 19 ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த அனிமி ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ரேடியன்ட் சீசன் 2க்கு முன்னாடியே இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கங்க. ஸோ இந்த அனிமி கான்செப்ட் பற்றி எனக்கு தெரியல, ஆக்சுவலாக கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்கமிங் அனிமி ஷெடியூலை செக் பண்ணும்போது இந்த அனிமியுமே நானே கேள்விப்படுறேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி அனிமி தாங்க. அண்ட் கன்ஃபார்ம் ஃபேண்டசி அனிமி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபேண்டசி அனிமி பிடிக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த அனிமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா ஜூன் 19 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த அனிமி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீசன் வரனால ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆசைப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் சீசனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதை பற்றி எனக்கு கான்செப்ட் பெருசாக தெரியல. ஸோ அதனால் இந்த அனிமியை பற்றி எனக்கு ஒன்றும் பேச தெரியலங்க. ஸோ அதனால் நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ. ஆக்சுவலாக இதுக்கு தனி செப்பரேட் வீடியோவே போட்டிருந்தேன். டப்பிங்கை பற்றி பேசியிருப்பேன், எந்த அளவுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். சப்போஸ் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹைக்கூ எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு தரமான அனிமிங்க. அகைன் சொல்கிறேன், டப்பிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் ஃபீலை தான் க்ரியேட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நான் எங்கேருந்து எபிசோட்ஸை விட்டனோ அகைன் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அகைன் போய் பார்க்க ஆரம்பித்தேன். திரும்ப மற்ற எபிசோட்ஸையும் இன்னும் கொஞ்சம் என்னை இரிட்டேட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு சில கேரக்டர்லாம் செம்ம சூப்பரான கேரக்டர்ஸ். அவங்களாம் ஆக்சுவலாக அடுத்தடுத்த சீசன்ஸ் எல்லாம் அவங்க வரும்போது பயங்கரமான பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். அவங்களுக்கே ஏதோ போகிற போக்கில் வாய்ஸஸை செலக்ட் பண்ண ஃபீலை தான் க்ரியேட் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் ஸோ அந்த கேரக்டர்ஸை தாண்டி அங்கே வர சின்ன சின்ன கான்வர்சேஷன், அவங்க கரெக்டாக லிரிக்ஸ் எழுதுனாலும் என்னென்னு தெரியல, அவங்க பண்ணுற சின்ன சின்ன சண்டைகள், கான்வர்சேஷன், சின்ன சின்ன ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அண்ட் அகைன் எத்தனை டைம் பார்த்தாலும் ஒரு சில பர்டிகுலர் சீன் எல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுங்க. அது இந்த அனிமியில் ரொம்பவே இருந்தது. அகைன் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்ஸும் செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது தாங்க சொல்லணும். என்கிட்ட கன்ஃபார்ம் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். தமிழ் இப்பயும் சொல்கிறேன், டப்பிங் ஆவரேஜ் தான். பட் இருந்தாலும் ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த அனிமியை பார்த்து முடிக்கும் போது. இப்போதைக்கு 13 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எபிசோட்ஸ் அப்கமிங் ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. இப்பயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எபிசோட்ஸை பார்க்க பயங்கர ஆர்வமாக இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த அனிமியை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த அனிமியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு தரமான அனிமிங்க. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த அனிமிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எந்த அனிமியை நீங்கள் பார்க்கலான்னு இருக்கீங்க அண்ட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும் நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி செக் பண்ணி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற அப்படியே கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் ஸ்பீச்சில் போடுற டைம் டிஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிள்ளைங்க இப்படி ஒன்றே சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே கைஸ். பட்டா.